நடிகை ஜோதிகா அவர்கள் நெறைய நெறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எப்படி சொல்றதுன்னா, லீட் ரோலாவே வந்து பண்ணியிருக்காங்க நெறைய மூவிஸ்ல. இவங்களுக்கான ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகம். ஆனா, ஒரு சில நாட்களாக அவங்க மேல நெறைய குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு தான் இருக்கு. பிகாஸ் நார்த் சைட்ல போயிட்டு சவுத் ஃபிலிம்ஸ்ல, சவுத் மூவிஸ்ல வந்துட்டு இவங்களுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் குடுக்கல. இம்பார்ட்டன்ட் ரோல் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் நெறைய நெறைய வார்த்தைகள் கொஞ்சம் விட்டுட்டாங்க. அதனால ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்காங்க. ஒரு சில ரசிகர்கள் கோவமாவும் இருக்காங்க. ஆனால் இப்போது தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வந்து அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, இதில் செக்கச்சிவந்த வானம்காக ஜோதிகா அவர்களுக்கும் ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ அதோட சேர்த்து அவங்க வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு 8 அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. அந்த செக்கச்சிவந்த வானத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே தான் வந்து அவங்க வந்திருப்பாங்க. அதிகபட்சம் போனால் 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு டியூரேஷனுக்கே இவங்களுக்கு வந்து ஸ்டேட் அவார்டு கிடைக்குது. அந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க சவுத் இந்தியன் மூவிஸில். ஆனால் வெளியில் போய் இவங்க சொல்கிறதெல்லாம் இவங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, ஹீரோயின்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தர மாட்டாங்க, இவங்களுக்கான ஒரு லீட் ரோல் இருக்காது, போஸ்டரில் இவங்க ஃபோட்டோ இருக்காது, அப்படி இப்படின்லாம் நிறைய போய் சொன்னதால் ரசிகர்கள் ரொம்பவே கோபமாக தான் இருக்காங்க. இவங்களுக்கு இன்னமும் வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, ஆனால் அதை வந்து உணரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கலவையான விமர்சனங்கள் உள்வாங்கிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.